பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தின் துணை கொறடா, CWCயினுடைய உறுப்பினர், என் அன்பிற்கினிய சகோதரர், விருதுநகரினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலே மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் முன்னிலையிலே சமீபத்திலே பதவி ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய 2 அமைச்சர்கள், ஒன்று நான், இன்னொன்று திரு மாண்புமிகு ராஜேஷ்குமார் சுற்றுலா வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் ஆகிய 2 பேரும் இன்று நாங்கள் எங்கள் குலசாமியினுடைய கோயிலுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தில் எங்கள் குலசாமி, எங்கள் நிகரற்ற தெய்வம், பாவப்பட்ட மனிதன், சாமானிய மனிதன், எங்களை போன்றவர்களையெல்லாம் இன்று உயர்ந்த இடத்திலே படிக்க வைக்க வேண்டும். படித்தால்தான் உனக்கு வாழ்வு, படிப்பு மட்டும்தான் உனக்கு சொத்து, படிப்பு மட்டும்தான் உன்னுடைய பாரம்பரியம் என்று வரலாற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் குலசாமி பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களினுடைய கருவறைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வரலாற்றில் முக்கியமான நாளாக நாங்கள் பார்க்கிறோம். 1967 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியை தவறவிட்டது. ஏறத்தாழ 60 ஆண்டுகள் ஆகிய நிலையில் பெருந்தலைவர் காமராஜரினுடைய கனவில் பகுதியாக இன்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் எங்கள் தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர், நாளை இந்தியாவினுடைய பிரதமராக வர இருக்கிற எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நாங்கள் உண்மையிலே எங்கள் காலமும் நாங்கள் பெரியவருக்கும் பெருந்தலைவருக்கும் நன்றி கடன் பட்டவனாக இருப்போம். இதில் குறிப்பிட சில அம்சங்கள் உண்டு. பெருந்தலைவர் ஐயா காமராஜரும் தியாகச்சீலர் கக்கனும் ஒரு சேர சமகாலத்தில் அரசியல் செய்த வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள். காலம் எங்களுக்கும் அந்த பரிசை கொடுத்திருக்கிறது. அதுதான் வரலாறு என்பது. அன்பு நண்பர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் நாகர்கோயிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். நான் தியாகச்சீலர் கக்கன் பிறந்து வெற்றி பெற்ற தொகுதியிலிருந்து, மேலூரிலிருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி வருகிறேன். ஆக இதை பார்க்கிற பொழுது எங்கள் உடம்பெல்லாம் மெய்சிலிர்த்து போகிறது. காரணம், இந்த ஒரு ஒற்றுமை என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய பொக்கிஷம் காட்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கிற காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். வரலாற்றில் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கிறார்கள். இந்த வரலாற்று பக்கங்களை படிக்கிற பாக்கியமும் அந்த அனுபவமும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மிகச் சிறப்பான எங்கள் கருவறை, எங்கள் ஐயா, எங்கள் குலசாமியின் கோயிலுக்கு வந்ததை நாங்கள் வாழ்நாளில் பெருமையாக கருதுகிறோம். இந்த நாள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை இனி இந்த கொடி உயர பறக்கும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் கொடி மிக உயர பறக்கும். காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் தன் நெஞ்சை நிமிர்த்தி பீடு நடை போடுவார்கள். காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் தங்கள் தோலை உயர்த்தி எங்கள் இயக்கம், எங்கள் அரசாங்கம், கூட்டணி அரசாங்கம் வந்திருக்கிறது என்று பெருமை பெற்றுக் கொள்வார்கள். பல பேர் சொன்னார்கள், கூட்டணியே அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சியே வராது, கூட்டணி ஆட்சி என்பது ஒத்தே வராது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தினார்கள். இது நடக்கும், இது நடந்தே தீரும் என்று பிடிவாதமாக நின்றார்கள். காரணம், பெருந்தலைவர்
காமராஜர் பிறந்த கர்ம பூமியில் நாடாளுமன்ற உறுப்பினராக என் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கனவு, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கனவு, அன்னை சோனியா காந்தியினுடைய கனவு, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய கனவு. குறிப்பாக பல பேர் வந்தார்கள், பல பேர் சென்றார்கள். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்புக்கு மிஸ்டர் கிரீஷ் சோடங்கர் வந்தார், எங்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் ஐயாவுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருந்தோம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜர் பிறந்த ஊர்ல கலைக்கல்லூரி இல்ல சார், விருதுநகர்ல குறிப்பா. இப்போ நீங்க இந்த கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு இப்ப தைரியமா சொல்லிட்டு போறேன், என்னுடைய தொகுதிக்கு நான் ஒரு கலைக்கல்லூரி வாங்குறேனோ இல்லையோ, என்ன உயர்கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் இது சம்பந்தமாக விவாதித்து இந்த விருதுநகரில் பெருந்தலைவர் பெயராலே ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி எடுப்போம். நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் கண்டிப்பாக இசைவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சார், வைஸ் சான்சலர் இல்லை என்பது இன்னைக்கு காலையில் கூட கேள்விகள் கேட்டாங்க. விரைவில் இது சம்பந்தமாக வழக்குகள் இருப்பது, வழக்குகள் நிலுவையில் இருப்பது, இவைகளெல்லாம் ஆராய்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு நான் பேச இருக்கிறேன். நான் அமைச்சராக பொறுப்பேற்று ஏறத்தாழ 1 மாத காலங்கள் கூட ஆகவில்லை. ஆக இப்பொழுதுதான் நாங்கள் எங்கள் துறையை பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஆக படித்து எங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு பேசி விரைவில் அந்த சான்சலர், வைஸ் சான்சலருக்கான அந்த பதவி நிரப்புகிற பணியை முழுமையாக நாங்கள் கையில் எடுப்போம். திருவள்ளுவருக்கு காவி இல்ல, நாங்க பார்க்கிற திருவள்ளுவர் அது இல்லைங்க. இல்ல, அது நாங்க பார்க்கிற திருவள்ளுவர் அவர் கிடையாது. திருவள்ளுவர் என்பவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறைமலை. அவர்கள்தான் திருவள்ளுவர். காவி சாயம் பூசுவது ஏற்புடையதல்ல, அதை கண்டிக்கிறோம். எங்கு நடந்தாலும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதை காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. அவ்வளவுதான். திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலதான், திமுக கூட்டணியில சின்னத்துல இருந்து போட்டிட்டதுனாலதான் எங்களால் தேவைக்காக ஆதரவு கொடுக்க முடியலன்னு துறைவேக்க இல்லை, அவர்களுடைய கருத்து, அவர்கள் சொல்லுவதற்கு பூரண உரிமை அந்த கட்சி தலைவருக்கு இருக்கிறது. இந்த கேள்வியை மாண்புமிகு நண்பர் துரை வைகோ அவர்களிடம் கேட்க வேண்டியது. திருச்சியில் நடந்த நீங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சரா விஜய் பேசினாரா இல்ல தாவேகா தலைவராக விஜய் பேசினாரா? திமுக இருந்து ஒரு எதிர்ப்பு வந்து அதை பாக்குறேன். சரி, அதாவது கேட்டுக்கோ, அரசியல் கேட்டுக்கோ. காமராஜர்